ஓகே. சார்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கரெக்ட்டா? எந்த இதுவும் டிரா பண்ணாம இருக்கு. எஸ் சார். இப்ப நீங்க எப்படி மார்க்கெட்ட வாட்ச் பண்ணுவீங்க? எல்லாமே அப் ட்ரெண்ட்ல தான் சார் இருக்கு ஓகே. மார்க்கெட். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கா? சரி. ஆமா சார். இப்ப நம்ம அப் ட்ரெண்ட் எல்லாம் மார்க் பண்ணுவோம். லாஸ்ட் ஃபிளிப் தான். லாஸ்ட் ஃபிளிப்ஸ். ஃபிளிப் அண்ட் என்ன மார்க் பண்ணுவீங்க? அப் ட்ரெண்ட்ல. லோ. லாஸ்ட் ஃபிளிப் இதுவா? எஸ் சார். இங்க ஏதாவது ஸ்விங் உங்களுக்கு தெரியுதா? தெரியல. கரெக்ட்டா? இல்லைங்க சார். மைனஸா நமக்கு தெரியல. சோ நம்ம அத இங்க மார்க் பண்ண தேவையில்ல. அடுத்த டைம் ஃப்ரேம் வீக்லி போலாம் சார். ஓகே. இங்க உங்களுக்கு என்ன தெரியுது? லாஸ்ட் ஃபிளிப் எங்க தெரியுதா? இது மேலே இருக்கு சார். இந்த எக்ஸ்ட்ரீம் மேல இருக்கு. ஆமா அதான். இப்ப நம்ம இதுக்குள்ள வந்துடலாம். நம்ம மார்க்கெட் இந்த லோக்குள்ள தான். கரெக்ட்டா? எஸ் சார். எஸ் வீக்லி லோ this is another thing still I do. ஓகே. அடுத்தது டேல போயிடலாம் சார். டெய்லி. இப்ப இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப் ஆயிட்டாங்க மேல. இன்னும் ஃபிளிப் ஆகல சார். ஃபிளிப் ஆகல. ஆமா சார். ஆல்மோஸ்ட் இங்க 90% கிட்ட போயிட்டான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. கரெக்ட்டா? ஆமா சார். இப்ப இதுக்குள்ள நமக்கு லாஸ்ட் ஃபிளிப் எங்க தெரியுது? இது நவம்பருக்கும் டிசம்பருக்கும் நடுவுல இருக்காது இருக்கு சார். இந்த இடம் சொல்றீங்க. கரெக்ட்டா? ஆமா சார். லாஸ்ட் ஃபிளிப் இது. ஃபிளிப்போட லோ இது. லோ. டே ஓட லோ. கரெக்ட்டா? எஸ் சார். இங்க இருந்து வேலையா போயிருக்கான். இங்க வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆயிருக்கான். அது ஏன் தெரியணும்ல? ஆமா சார். இருக்கணும்ல. ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா செல்லா இருக்கான். சிங்கிள் கேண்டில்ல திரும்பி ரிவர்ஸ் ஆயிருக்கான்ல. அது ஏன் சொல்லி பார்த்தா இதுக்குள்ள ஒரு ஸ்விங் தெரியுதா சின்னதா? ஆமா சார். மைனரா தெரியுது இல்ல? ஆமா தெரியுது சார். இந்த லோவுல இருந்து ஜஸ்ட் ஒரு செக் பண்ணி பாக்குறோம். எங்க இருந்து மேல போயிருக்கான்? 50-60 இருந்து போயிரோம் சார். போயிருக்கானா? நான் லாஸ்ட் வீக் வந்து கிளாஸ் எடுத்தப்போ ஒரு சிலர் வந்து எனக்கு மைனஸ் எக்ஸர் பார்க்க தெரியலன்னு சொன்னீங்கல்ல. ஏன் அதை பார்க்கணும்னு தெரியலன்னு சொல்றீங்க? நர்மதான்னு சொல்லிட்டு நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நீங்க லாஸ்ட் வீக் இருந்தீங்கல்ல. ஆமா சார். ஆமா சார். ஒரு சிலர் வந்து ஏன் நம்ம மைனஸ் பார்க்கணும்னு தெரியல, எனக்கு புதுசா இருக்குன்னு கேட்டீங்கல்ல. அதுக்கு வந்து இதுதான். ஏன் மேஜர் டைம் ஃப்ரேம்ல மைனஸ் பார்க்க சொல்றோம்னா, இது டெய்லி டைம் ஃப்ரேம். கரெக்ட்டா? இது வந்து டிசம்பர் 26 அன்னைக்கு ஃபார்ம் ஆன ஹை இது. இந்த ஹை. எஸ் சார். கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆகுது? 15 நாள் 12 13 நாள் ஆக போகுது. இங்க இருந்து இங்க போறதுக்கு. கரெக்ட்டா? எஸ். அப்போ இது நமக்கு ஒரு மேஜர் தானே. அப்போ இதுக்குள்ள இருக்க இந்த ஸ்விங் கூட மேஜரா தான் இருக்கு. மைனஸ் கூட. எஸ். இப்ப நம்ம மேஜர் டைம் ஃப்ரேம் மேஜர் ஃபிளிப்பை வந்து நம்ம டெய்லி லோன் மார்க் பண்ணிட்டோம். பட் நம்ம இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் என்ன பண்ணோம்னா உள்ள மைனஸ் ஃபிக்சர்ஸ் இருக்குல்ல, அதையும் மார்க் பண்ணிக்கிறது என்னது பெட்டர். புரியுதா? எஸ் சார். அது போன வீக் புரியுன்னு சொல்லிருக்காது. இப்ப நான் சொல்றேன். இதுக்காக மைனஸ் பார்க்கணும்னு சொல்றதுக்காக சொல்றேன். நம்ம இது என்ன லோன் எடுத்துக்கலாம்? டெய்லியோட மைனர் லோன் சார். எஸ். இப்ப நான் மந்த்லி பார்த்தோம், வீக்லி பார்த்தோம். அங்கே நான் மைனர் மார்க் பண்ணாம வந்தோம். ஏன்னா அங்க ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகல. ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. ஃபார்ம் ஆகல. கரெக்ட்டா? பட் இங்க நமக்கு ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரியறான்ல மைனரா. எஸ் சார். அதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சீ நான் ஸ்பூன் ஸ்பீட் தான் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ரொம்ப டெப்தா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எதுக்காக மேல போயிருக்கான்ட்டு. கரெக்ஷன் ஏரியா வந்துட்டு பை ஆயிருக்கேன். கரெக்ட்டா? ஆமா சார். நமக்கு கரெக்ஷன் ஏரியா வந்துட்டு போனா நமக்கு இந்த இடத்துல ஃபிளிப் ஆகணும். அப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டா? நமக்கு தெரியும் இல்லமா, கரெக்ஷன் வந்துட்டு போனானா இந்த இடத்துல ஃபிளிப் ஆவான். கரெக்ட்டா? ஒரு 70-80% இடத்துல ஃபிளிப் ஆயிடுவான். ஏன்னா கரெக்ஷன் வந்துட்டு போனானா
70-60 வந்து உடைக்காம இருக்கான் கரெக்டா? உடைச்சாதான் Yes, கீழே sir. வருவான். இப்ப Yes, நமக்கு sir. தெரியும் மார்க்கெட் இந்த ஹையர் ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு போர்ஷன் அவ்வளவுதான். ஓகே. தென் 4 hours. 4 hour மார்க்கெட் எப்படி இருக்காங்க சார்? அப் ட்ரெண்ட்ல தான் சார் ஃபிளிப் ஆயிட்டு போகுது சார். அப் ட்ரெண்ட்ல இருக்கானா? எஸ் சார். இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பிரேக் இருக்கான மேஜரா? இந்த ஃபிளிப்ப சொல்லு. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த டெய்லியோட மைனஸ் ஸ்ட்ரக்சருக்கு கரெக்ஷன் கொடுத்து போயிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு கரெக்டா? ஆமா சார். இதுக்குள்ள இருக்க ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்? 4 hour ஸ்ட்ரக்சரா? ஆமா சார். ஏதாச்சும் பிரேக் பண்ணிருக்கானா? இல்ல சார். இப்ப நம்ம போர்ஷன் ஃபுல்லா எதுக்குள்ள இருக்கணும்? இந்த லோ டு இந்த ஹைக்குள்ள தான் டிராவல். எஸ் சார். until இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் இதுக்குள்ள தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க போறோம். எஸ் சார். இப்போ இந்த இம்பல்ஸ்க்குள்ள இதான இம்பல்ஸ். ஆமா சார். இந்த இம்பல்ஸ்க்குள்ள இருக்க லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்கு? ஐல இருக்கு சார். 17 மேல. இந்த இடத்துல சொல்றீங்களா? எஸ் சார். அது கீழ. இது ஏன்னா இதை விட இது மேஜரா இருக்கான்ல. இப்ப நீங்க டெய்லியில பாக்குறீங்க. சரி டெய்லியில பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரேலியா தான் தெரியறான். ஸ்ட்ரைட்டா தெரியறான்ல, ரேலியா தெரியறான். ஆமா சார். பட் 4 hourல பாக்குறப்போ இது எப்படி தெரியறான்? ஸ்ட்ரக்சரா தெரியறானா? ஆமா சார். அப்போ கம்பேரிட்டிவ்லி இதை விட இது மேஜர். அப்ப நமக்கு 4 hourக்கு தான் என்னது? ஃபிளிப் மைனர். எஸ். 4 hour நம்ம இந்த நிமிஷம் இருக்கும் கரெக்டா? ஜஸ்ட் இது 4 hour லோ அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். ஃபிளிப் உடைய லோ. இந்த லோ பிரேக் பண்ணிட்டானா? இல்ல சார், பிரேக் பண்ணல. மார்க்கெட் எங்க வந்து பை ஆயிருக்கான்? கரெக்ட்டா இந்த லோவோட எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு பை ஆயிருக்கு. ஓகே, एक्चुअली எக்ஸ்ட்ரீம் இங்க தான் இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு இந்த இடத்துல விக் இருக்கனால இந்த இது நம்ம எப்படி மார்க் பண்ணிக்கலாம் அப்படினா ஃபாஸ்ட் பிரேக் ஒரு ஜோனா கூட மார்க் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா? எஸ் சார். லோ கொண்டு பை ஆயிருக்கான்ல. இப்போ நமக்கு என்ன, இப்போ இங்க இருந்து பை ஆயிருக்கான்ல ஸ்ட்ரைட்டா. எஸ் சார். இதுல ஒரு ஃபிளிப் தெரியுறானா? ஆமா சார். எங்க தெரியுறா? 26க்கு அப்புறமா சார், ஜனவரில சார். இங்க சொல்றீங்களா? மேல சொல்றேன் சார். இங்க சொல்றீங்க. சரி ஓகே. இப்போ இங்க நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா ஃபுல்லா டிராப் ஆயிருக்கான். லாஸ்ட் ஃபிளிப் இதுவா டவுன் ட்ரெண்டுக்கு டவுன் சைடு வந்து. ஆமா சார். லாஸ்ட் ஃபிளிப் இது ஃபிளிப்போட ஹை என்ன பண்ணிருக்கான்? பிஓஎஸ் ஆயிருக்கு சார். பிஓஎஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. எஸ் சார். இப்போ நமக்கு ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான். எஸ் சார். இப்போ நமக்கு இந்த இம்பல்ஸ் இருக்கு இல்ல, இதுக்குள்ள இருக்க லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்கு? இங்க சொன்னீங்க கரெக்ட்டா? ஆமா சார். ஓகே, இது ஃபிளிப், இது லோவா? எஸ் சார். until the low break வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக மாட்டான்? அப் ட்ரெண்ட் தான் சார், டவுன் ஆகாது. டவுன் ஆகாது. அப்ப நம்ம இது என்ன எடுத்துக்கலாம்? 4 hour உடைய லோ சார். மைனர் லோன் எடுத்துக்கலாம். பிகாஸ் நமக்கு மேஜர் இம்பல்ஸ் இருக்கிற மார்க் பண்ணிட்டு வந்த இடத்துல. எஸ் சார். நமக்கு இது இங்க இருந்து போன ட்ரெண்ட் தான் கரெக்ட்டா? இப்போ நம்ம கரண்ட் போர்ஷன் நம்ம பார்க்கறோம். மேஜரா பார்த்துட்டோம். எஸ் சார். புரியலைனா சொல்லுங்க. புரியுது சார். ஓகே சரி. இல்ல உங்க வாய்ஸ் லோவர் ஆகும், புரியாத மாதிரி இருக்குதா? இல்ல புரியுது சார். ஓகே. 4 hour உடைய 4 hour மைனர் லோ. ஏன் நம்ம இதை மார்க் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும் இல்ல. ஏன்னா நம்ம மேஜரா மார்க் பண்ணிட்டோம், அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணல. தென் கரண்டா ட்ரெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் அப் ட்ரெண்ட்ல. அப்போ அதோட நமக்கு லோ தெரிஞ்சிருச்சுன்னா இந்த லோ பிரேக் பண்ணி என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம டிராவல் எதுக்குள்ள இருக்கும் மார்க்கெட்ல? 4 hour மைனர் லோல தான். எஸ் சார். ப்ரோ அது கரெக்ஷன் செக் பண்ணிக்கலாமா?
4 hour minor low. 15 மினிட்ல பார்க்கலாம், அதை உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? நமக்கு இன்னும் டவுன் சைட்ல பி வாய்ஸ் ஆகல. இல்ல இப்ப போட்டுக்கிற லோ வந்து கரெக்ஷன் ஆயிருக்கான்னு சொல்லி லோ டு ஹை. இது சொல்றீங்களா? அந்த டவுன் ஆயிருக்குல்ல. ஆமா இங்க இருந்து சொல்றீங்க கரெக்டா? ஆமா. நம்ம இந்த இடத்துல ஃபிளிப் ஆயிட்டானே மேல திருப்பி. ஓகே இப்போ அவரு வந்து கரெக்ஷன் ஏரியா வந்து போயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு சார். செக் பண்ணிக்கலாமா? இல்லைன்னு சொல்லல. இப்போ செக் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்க, செக் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, 50 டச் பண்ணிட்டு தான் சார் போயிருக்கு. ஜஸ்ட் அதாவது அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா டச் பண்ணாம போயிருக்கா. கரெக்டா? அக்யூரேட்டா Yes, பார்த்தா டேப் ஆகல, இப்போ சின்ன கேப் இருக்கு. கரெக்டா? எஸ் சார். நமக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா, இந்த லோ பிரேக் பண்ணாக்க நமக்கு என்னது, மார்க்கெட் இங்க வந்துட்டு கூட இங்க வந்து கூட பை ஆகலாம் சார். பை ஆகலாம். அன்டில் லோ பிரேக் பண்ணாக்க நமக்கு என்னது, பை தானே. பை 2. இப்போ நமக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிரு பாருங்க. அடுத்த ஃப்ரேம் எங்க போவோம்? அடுத்த ஃப்ரேம் எங்க போவோம்? 15 மினிட். கரெக்டா? 15 minutes. எஸ் சார். ஓகே. இப்போ நம்ம டிராவல் எதுக்குள்ள இருக்கு? இப்போ நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல, 4 ஹவர்ல இருந்து மார்க் பண்ணோம்ல, இந்த Yes, sir. இம்பல்ஸ்ல தான் நம்ம டிராவல். கரெக்டா? ஆமா சார். இப்போ இந்த இம்பல்ஸ்ல லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்கா? 9th மேல சார். இந்த இடத்துல. கரெக்டா? Yes, sir. ஃபிளிப் எது, லோ இது. எஸ் சார். லாஸ்ட் ஃபிளிப் இது, ஃபிளிப்போடைய லோ இது. இது என்ன லோ இது நமக்கு? 15 மினிட்ஸ் லோ சார். 15 மினிட்டோடைய லோ. இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எதை பிரேக் பண்ணா இந்த இந்த எக்ஸ்ட்ரீம் வருவான்? 15 மினிட்ஸ் லோ பிரேக் பண்ணவா சார்? ஃபர்ஸ்ட் அவன் இந்த லோ பிரேக் பண்ணணும். கரெக்டா? எஸ் சார். அன்டில் மார்க்கெட் டிராவல் எப்படி இருக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு மேல பை ஆகலாம் தெரிஞ்சிருச்சு. இட்ஸ் மீன்ஸ் இந்த ஹைக்கு போக நமக்கு ஒரு கெஸ் இது அனலைஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? மார்க்கெட்ல ட்ரெண்ட் Yes, sir. அப்படி இந்த ஹைக் பண்ண அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுவோம்? பைக்காக ஃபோக்கஸ் பண்ணுவோம். எங்க இருந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம்? ஒன்னு கரெக்ஷன் ஏரியால இருந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், கன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். கரெக்டா? எஸ் சார். இப்போ மார்க்கெட் டிராவல் எப்படி இருக்கும்னா, இங்க இருந்தும் இந்த இடத்துல ஃபிளிப் ஆகி பை ஆகலாம், எல்ஸ் கரெக்ஷன் வந்துட்டு கூட பை ஆகலாம், எல்ஸ் எக்ஸ்ட்ரீம் வந்துட்டும் பையா. பை ஆகலாம். இந்த இடத்த உடைச்சாதான் என்ன செக் பண்ணுவோம், நம்ம ஃபிப்பை செக் பண்ணுவோம். கரெக்டா? எஸ் சார். எஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வரான் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து பை பாசிபிலிட்டி தான் பார்ப்போம். பிகாஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட் பை ஆக போறான், அந்த ஜோனுக்கு போக போறான்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டா? எஸ் சார். அன்டில் இந்த லோ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் ஆக மாட்டான், செல் ஆக மாட்டான். அவன் ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணணும், நெக்ஸ்ட் இதை பிரேக் பண்ணணும். கரெக்டா? எஸ் சார். இப்போ நம்ம எங்க வந்துட்டோம்? ஆல்மோஸ்ட் மார்க்கெட் கிட்டே வந்துட்டோம். தெரியுதா? ஆமா. அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் கரண்ட் மார்க்கெட்ல இருக்கும். எஸ் சார். நம்ம அப்கமிங் என்ன பண்ண போறோம்? இதை வருஷம் டிராவல் பண்ண போறோம். கரெக்டா? மார்க்கெட்ல எஸ் சார். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஃபிளிப் ஆயிட்டா கூட தென் 15 மினிட்ல ஏதாவது மார்க் பண்ணி இந்த ஃபிளிப்புக்கு கரெக்ஷன் வந்தா அப்படின்னா கரெக்ஷன் செக் பண்ணி பை கிடைச்சா என்ன பண்ணுவோம்? பை பண்ணலாம். அன்டில் இந்த இடத்துல ஃபிளிப் ஆனா சொல்றேன், ஃபிளிப் ஆயிட்டான் அப்படின்னா இந்த லோ பிரேக் பண்ண மாட்டான், செல் ஆக மாட்டான். இப்படிதான் Yes, sir. பண்ணுவோம் என்ட்ரி சார். ஆமா சார். ப்ரோ அந்த மைனர் ஸ்ட்ரக்சருக்கு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போகுது மார்க்கெட். அதாவதுமா பண்ணி தான் ஆகணும்னு அவசியமே கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா மார்க்கெட் கூட டிராவல் தான் பண்றோம். உங்களுக்கு பாயிண்ட் புரியுதுங்களா? இல்ல bro, இப்ப மார்க்கெட் பிரிண்ட் ஆகறான் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அவன் கரெக்ஷன் கொடுத்துதான் ஆகணும்னு பால் சொல்லவே முடியாது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த ஃபிளிப் இருக்குல்ல, இந்த ஃபிளிப்போட லோ இருக்குல்ல, நம்ம கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிருப்போம். கரெக்டா? வெயிட் பண்ணிருப்போம்ல, வெயிட் பண்ணிருப்போம். கரெக்ஷன் ஏதாவது பிரேக் பண்ணியிருக்கான், எக்ஸ்ட்ரீம்காக வெயிட் பண்ணுவோம். பட் என்ன இருக்கான்? பை ஆகிட்டான்ல. சொல்லுங்கம்மா. எஸ் சார். எஸ் சார். ஆமா. இப்ப நம்ம செக் பண்ணி பாக்குறோம் இங்க இருந்து. ஓகே, இந்த இடத்துல பை போனவங்க என்ன பண்ணிருப்பாங்க? பை போயிருப்பாங்க. எங்க பை எடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். இங்க எடுப்பீங்களா இல்ல இங்க எடுப்பீங்களா? இம்பேலன்ஸ் கவர் பண்ணிட்டு மேல போற போயிடுச்சு.
இம்பேலன்ஸ்க்கு தேவை கிடையாது. பிகாஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்கா, நம்ம இதுல வந்து இம்பேலன்ஸ்லாம் பார்க்க தேவையில்ல மேஜரா. ஸ்ட்ரக்சர் தான். ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கா மேஜரா, கரெக்டா? எஸ் சார். இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கான்? ஏன்னா இப்ப இந்த லோ பிரேக் பண்ண வரைக்கும் இந்த இடத்துல பை தான் ஆக போறோம் நமக்கு தெரியும்ல. இந்த ஃபிளிப்போட லோ பிரேக் பண்ண வரைக்கும் நமக்கு இந்த வந்து இந்த கேண்டிலா டிராப் ஆயிருக்கான். கேண்டில் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சா? எஸ் சார். இங்க என்ன பண்ணிருக்கோம்? இங்க பை எடுத்து 70க்கு கீழே எஸ்எல் வச்சு, லோ கேண்டில் கீழே எஸ்எல் வச்சு 1:2 ஃபோக்கஸ் பண்ணிருக்கோமா? எஸ் சார். பண்ணிருக்கலாம், கரெக்டா? லோ வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல ப்ரோ. இல்ல நம்ம கரெக்ஷன் இருந்து பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டான்ல. ஓகே. ஒன்னே ஒண்ணுதாம்மா, நம்ம வந்து இங்க வந்தே ஆவான்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறீங்க, மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. நமக்கு அந்த ஸ்பாட்ல இருந்து நமக்கு கிடைக்கிறானா இல்லையாங்கிறத விஷயம். நான் கேக்குறது வந்து இப்ப மேல ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்திருக்குல்ல, நீங்க இதை சொல்றீங்களா? ஆமா ப்ரோ. அந்த மைனருக்காக கரெக்ஷன் ஆயிட்டு தானே போகுது. இந்த மைனருக்கு கரெக்ட் ஆயிட்டு போக சொல்றீங்க, கரெக்டா? ஆமா. இந்த மைனருக்கு செக் பண்ணிட்டு போறான்ல. பட் நீங்க எங்க என்ட்ரி எடுத்துருப்பீங்க? என்ட்ரி எடுத்துருக்க முடியாது, கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. கேண்டில் பெட்ஸா இருக்கனால என்ட்ரி போயிருக்க முடியாது நம்மளால. பிகாஸ் இந்த லாஸ்ட் அதெல்லாம் இங்க ஸ்ட்ரக்சர் இருக்கா தெரியுதுங்களா மைனரா? ஆமா ப்ரோ. சரி, ஸ்ட்ரக்சர் இருக்கான்ல. அப்போ இங்க வந்துட்டு பை ஆகறான். பட் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் உடச்சா என்ன பண்ணுவோம்? பை பண்ணுவோம், கரெக்டா? நமக்கு எஸ்எல் பெருசா வந்துடும். ஒரே பாயிண்ட் தாமா, இது மைனஸ் டைம் ஃப்ரேம் தான் நம்மளுது. நீங்க இதுக்குள்ளவே மைனஸ் பார்க்க கூடாது, ரொம்ப குழப்பமாயிடும் நமக்கு. இப்போ நம்ம மேஜரா பார்க்கணும், நம்ம கிளியரா இருக்கா இல்லையா? எஸ் சார். இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியுது இல்ல, என்ன நம்ம எப்படி டிராவல் பண்ண போறோம் தெரியுது இல்ல? எஸ் சார். எஸ் சார். அந்த போர்ஷன்ல மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு போதும். நம்ம இதுக்குள்ள போய் டெப்தா போனீங்கன்னா ரொம்ப குழப்பமாயிடும். நம்ம ஓவரால்காக போட்டுக்கலாமா ப்ரோ இந்த லோ டு ஹை? எப்படி நான் போட்டு பார்ப்பீங்க? இப்போ நமக்கு ஒரு ஃபிளிப், இங்க பாருங்க, உங்களுக்கு நான் டிராப் பண்ணி கட்டுறேன் கேட்கறதுக்காக. அப்டர்ன்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கான்ல. எஸ் சார். இப்போ இந்த லோ பிரேக் பண்ணா எப்படி செக் பண்ணுவீங்க? இந்த லோ பிரேக் பண்ணா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லோ டு ஹை ஃபிப் வெச் பண்ணுவோம். இங்க எங்க லோ பிரேக் பண்ணிருக்கானா? லோ எது பிரேக் பண்ணலாம் சார். எப்படி நம்ம ஃபிப் செக் பண்ண முடியும்? செக் பண்ண முடியாது இல்ல? எஸ் சார். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்ல, இது யாருக்கும் டவுட் இருக்கு? சார் இப்போ இந்த சினாரியோல இப்போ மார்க்கெட் எப்படி சார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கம்மிங் வீக்ல? இப்போ அதை நீங்க போறவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, மார்க்கெட் கிளியரா பை ட்ரெண்ட்ல இருக்கானா? எஸ் சார். நமக்கு தெரியும் இந்த ஹைக்கு போவான்ட்டு, கரெக்டா? ஏன்னா கரெக்டா கரெக்ஷன் வந்துட்டு மேல போயிருக்கான். ஐ மீன் சாரி, எக்ஸ்ட்ரீம் லோல இருந்து மேல போயிருக்கான். இதுக்கு கரெக்ஷன் வந்திருக்கான், கரெக்டா? அப்போ இந்த ஹைக்கு போவா நமக்கு தெரியும். ஓவராலும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். அப்ப நம்ம இந்த டிராவலிங் ஹை இருக்குல்ல, இந்த ஹை இருக்குல்ல, கரண்ட் ஸ்பாட்ல இருந்து இந்த ஹைக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் 40 பாயிண்ட் இருக்கு, கரெக்டா? 40 பாயிண்ட் 509ல இருக்கான். இங்க எவ்வளவு? 551 கிட்ட இருக்கு இந்த ஹை, கரெக்டா? எஸ் சார். இப்போ இது வரைக்கும் நம்ம போவோம்னு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ 15 மினிட்ல பாக்குறோம். பைன்னு நம்ம பார்த்துட்டோம்ல, எங்க இருந்து பை பண்ணுவோம்? இந்த இம்பல்சிவ் கரெக்ஷன் வந்தானா பை பண்ணிருப்போம், கன்ஃபர்மேஷன் கிடைச்சா. இல்ல எக்ஸ்ட்ரீம் கன்ஃபர்மேஷன் பை பண்ணிருப்போம், கரெக்டா? எஸ் சார். எக்ஸ்ட்ரீம் தான் பை பண்ணிருப்போம். இப்போ நமக்கு என்ன ஆச்சு? இங்க வந்து பை ஆயிட்டு இருக்கா. இப்போ இந்த இடத்துல ஃபிளிப் வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் போய் இந்த இடத்துல ஃபிளிப் வச்சிட்டான் அப்படின்னா, இப்படி ஃபிளிப் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இது லோ ஆயிடுமா? எஸ் சார். இது ஃபிளிப். இப்போ இதுக்கு கரெக்ஷன் வந்தாலோ இல்ல இதுக்கு எக்ஸ்ட்ரீம் வந்தா என்ன பண்ணுவோம்? கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா பை பண்ணலாம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே ஓகே. இப்படிதான் டிராவல் பண்ணணும். இவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா கிடையாது. ஓகே ஓகே. நமக்கு வீக்லி 2 என்ட்ரி டு 3 என்ட்ரி இருந்தா பெரிய விஷயம். எஸ் சார். ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனோட டிராவல் பண்றதுனால. ஓகே ஓகே. பிகாஸ் வித்தவுட் கன்ஃபர்மேஷன் நீங்க போகும்போது அது எது ப்ராஃபிட் ஆர் லாஸ்ங்கிற மென்டாலிட்டியில போகும், கரெக்டா? வந்தா ப்ராஃபிட் இல்ல லாஸ் ஆஃப் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு மென்டாலிட்டியில போயிருக்கு.
பட் நம்ம ப்ராப்பரா கன்ஃபர்மேஷனாக வெயிட் பண்ணி ஒரு என்ட்ரி எடுத்தா கூட நமக்கு எப்படி இருக்கும் வின்னிங் ரேஷியோ? ஒரு 90% கண்டிப்பா இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 85% கண்டிப்பா இருக்கும். கரெக்டா? நீங்களாம் ட்ராவல் பண்ணி Yes, sir. பார்த்துருக்கீங்க. நம்ம வந்து Yes. ப்ராப்பர் ஜோனுக்கு வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறோம். அப்ப வின்னிங் ரேஷியோ பார்த்தா ஒரு 85 to 90% கண்டிப்பா இருக்கும். ஸோ நமக்கு அந்த இடத்துல லாஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய நீட் இருக்காது. அப்போ நமக்கு வந்து வீக்லி 2 என்ட்ரி அப்படிங்கும்போது மாசம் 8 என்ட்ரி ஆகுது. கரெக்டா? Yes, sir. அப்போ 8x2 1:2 வைங்க. பெருசா 1:3 வேணாம். 8x2 எவ்வளவு வருது? 16% வருதா? 16%, sir. 16%ல உங்களுக்கு 6% லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. Oh, எவ்வளவு ப்ராஃபிட் இருப்பீங்க? 10% profit, sir. எனஃப் தானே? Yes, sir. பிகாஸ் நம்ம கன்ஃபர்மேஷனோட டிராவல் பண்றோம் மார்க்கெட்ல. நமக்கு வந்து என்ட்ரி நிறைய இருக்கு, நமக்கு வந்து குவான்டிட்டி தேவை கிடையாது, நமக்கு குவாலிட்டியான என்ட்ரி தான் நமக்கு தேவை. அதுக்காக தான் நம்ம வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமா இருக்கிறது. Yes, sir. Yes, sir. கிளியரா இருக்கீங்களா? Okay, okay, sir. ஓகே, நெக்ஸ்ட் யார் வரீங்க? ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ இப்போ டெய்லியில மெயின் லோ மார்க் பண்ணீங்களா? அது ஒரு நிமிஷம் போய் மார்க் பண்ணுங்க ரிட்டர்ன். டெய்லி இல்லையா? ஆமா ப்ரோ. சரி, ஓகே. இப்போ உங்களை வேற எதுல காட்டுறேன்? இல்ல ப்ரோ, இதுலயே காட்டுங்களா? இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி காட்டுறாரு. ஓகே. இப்போ வீக்லில மார்க்கெட்டை பாக்குறீங்க, ஓகேவா? நமக்கு இதான ஃபிளிப் லோன் தெரிஞ்சிருச்சா? ஆமா ப்ரோ. இங்க ஸ்ட்ரக்சர் தெரியாதா உங்களுக்கு? இன்சைட் தெரியல. இப்போ இது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இத ஃபிளிப்னு மார்க் பண்ணிக்கீங்க. கரெக்டா? வீக்லில கரெக்ட். மார்க் பண்ணி இத என்ன எடுத்துக்குவீங்க? வீக்லியோட லோன் எடுத்துக்குவீங்களா? எடுத்துக்குவீங்களா? இது இந்த இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் நம்ம டிராவல் எதுக்குள்ள பண்ண போறோம், இதுக்குள்ள தான் பண்ண போறோம். இந்த இன்சைட் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? மேஜரா தெரியல. தெரியல, sir. இல்ல தெரியல ப்ரோ. அப்ப நம்ம இங்க மார்க் பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா? பட் இதே நீங்க Okay. டெய்லியில பாருங்க, ஸ்ட்ரக்சர் தெரியறானா இன்சைட்ல? இப்ப நமக்கு மேஜரா இது தெரியும். இல்ல ப்ரோ. மேஜரா இது தெரியறான். ஓகே. ஸ்லிப் டெய்லியோட லோ அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறீங்களா? இப்ப ஏன் நம்ம மைனரை ஓகே ப்ரோ. பார்க்கணும் அப்படின்னா, டெய்லி லோன் மார்க் பண்ணிருக்கீங்கல்ல, இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, டெய்லி லோவா அது தெரியுதாமா? தெரியுது ப்ரோ. இதுக்காக தான் நம்ம லோ மார்க் பண்றோம். தெரியாத இடத்துல மார்க் பண்ணணும் அவசியம் கிடையாது, பட் தெரியாத இடத்துல மார்க் பண்ணிக்கிறது பெஸ்ட். சார் அது 4 ஹவர்ஸ்ல போய் டிரா பண்ணக்கூடாது சார்? ப்ரோ ப்ரோ இதே வந்துட்டு டிசம்பர் 16 மேல ஒரு ஃபிளிப் வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? சின்னதா இன்னைக்கு மேலையா? டிசம்பர் 16 இந்த இடத்துலயா? ஆமா ப்ரோ, அது வச்சிருக்கான்ல. சரி, உங்களுக்கு இது மேஜரா தெரியுதா, இது மேஜரா தெரியுதா? இல்ல ப்ரோ, நீங்க சொல்லிருக்கீங்களா மைனர்ல போயிட்டு மைனர் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களா ப்ரோ? ஆமா சொன்னமா, பட் இதுவே மைனர் தான் பாக்குறீங்க. டெய்லியோட லோன் இதான் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஓகே. இல்ல ஏன்னா இது வந்துட்டு டிசம்பர் 16 மேல தான் லாஸ்ட் ஃபிளிப்பா இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டு ஒரே விஷயம் தான், நீங்க ஓகே டெப்தா போய் குழப்பிக்க வேணாம் மார்க்கெட்டை. இவ்வளவு அழகா தெரியும் போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சொல்ல வரேன். இவ்வளவு கிளியர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிருக்கும் போது நீங்க டெப்தா என்ன பண்ண தேவையில்ல. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கேண்டில் தான் தெரியலாம் அந்த இடத்துல. ஆமாவா இல்லையா? ப்ரோ அந்த கேண்டல்ல ஸ்விங் கூட தெரியுது ப்ரோ. இல்லம்மா, ஜஸ்ட் ஒரு கேண்டில் மாதிரி தான் தெரியலாம். கரெக்டா? உங்களுக்கு இது ஒரே ரேலியா தான் தெரியலாம். ஏன் நீங்க போய் இதுக்குள்ள போய் மார்க் பண்றீங்க? இங்க தெரியறால உங்களுக்கு. சரி ப்ரோ. இல்ல ஏன்னா நம்ம எப்பவுமே லாஸ்ட் ஃபிளிப் தான் வந்து மார்க் பண்ணுவோம். நான் இந்த இது ஃபிளிப்பா இல்லையா?
எஸ் சார். ஃபிளிப் தான் ப்ரோ. ஓகே, இப்போ டெய்லியோட மைனர் லோன் இதை மார்க் பண்ணிக்கிறோமா? இதை ஏன் நம்ம 4 ஹவர்ல Okay. மார்க் பண்ண வேணாம்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த மைனர் லோன் மார்க் பண்ணிருக்கோம்ல, இதுக்குள்ள வேலையை தெரியறானா மேல, இத 4 ஹவர்ல பாருங்க ஸ்ட்ரக்சர் தெரியறானா? ப்ரோ டெய்லியில மைனஸ் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணா 4 ஹவர்ல மேஜர் தானே ப்ரோ? மேஜர் தான்மா. இப்போ எப்படின்னா, சாரி இது டெய்லியோட மைனர் மேஜர் தான்மா. இப்போ இதை நீங்க 4 ஹவர்னு மார்க் பண்ணி கிழிச்சிங்க ஒரு இந்த இடத்த 4 ஹவர்னு மார்க் பண்றீங்கன்னா இது என்னன்னு மார்க் பண்ணுவீங்க? 4 ஹவர் மைனர்னு மார்க் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆமா கரெக்ட். அப்ப நம்ம அதே அங்கேயே மார்க் பண்ணிட்டு போயிடுறது. இப்போ இத 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது ஸ்விங் தெரியறான், பட் டெய்லியில பாக்குறப்ப என்ன தெரியறான்? ஒரு கேண்டில தெரியறாங்க. இப்போ நீங்க 4 ஹவர்ல பாக்குறீங்க, இதையே நீங்க என்ன பண்ணுவீங்க? 4 ஹவர் மைனர்னு மார்க் பண்ணுவீங்க, கரெக்டா? இத 4 ஹவர்னு மார்க் பண்ணீங்கன்னா அப்ப இங்க என்ன பண்ணுவீங்க? இன்சைட்ல இருக்கறத என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகலையா? புரியுது சார், புரியுது சார். சரி, நான் சொல்ல வர்றது என்னன்னா, டெய்லியில பாக்குறீங்கம்மா, உங்களுக்கு மேஜர் ஸ்விங் இது தெரிஞ்சிருச்சு, கரெக்டா? இது வீக்லி லோ, இதுக்குள்ள பாக்குறப்ப மேஜரான தெரியறான், இந்த ஸ்விங் தான் தெரியறான். ஓகே. இந்த ஸ்விங் தான் தெரியறான் நமக்கு. ஆமா சார். இப்ப நமக்கு டெய்லி லோன் தெரிஞ்சிருச்சு, நமக்கு இதான் மேஜர் ஸ்விங். இதுக்குள்ள இன்சைட் ஸ்விங் இருக்குல்ல, இதை நீங்க மைனர் எடுத்துக்கும் போது 4 ஹவர் போறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு இருக்கிற ஈஸியானவே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், புரியுதா? நம்ம படிச்சதே தான், அதை நீங்க இப்படியும் பார்க்கலாம்னு சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். ஒருத்தருக்கு ஒரு ஒரு அது 4 ஹவர் மேஜரா 4 ஹவர் மைனரா ப்ரோ இப்போ நீங்க மார்க் பண்றது? இப்ப மார்க் பண்றதா? இப்ப மார்க் பண்றத சொல்றீங்களா? இப்போ போடுறீங்களா அது? இப்போ நான் வரேன் சொல்லுங்க, டெய்லி ஏதாவது மார்க் பண்ணிருக்கேன் அந்த இடத்த? இல்ல மார்க் பண்ணல. இப்ப எந்த டைம் நான் மார்க் பண்ற இந்த இடத்த? 4 ஹவர்ல. அப்ப என்ன ஆகுது? 4 ஹவர் தான் சார். அவ்வளவுதான். இந்த 4 ஹவர்லயே மேஜரா மைனரான்னு கேக்குறேன் இப்போ நீங்க மார்க் பண்றது. ஏன்னா இப்ப நம்ம இது என்னன்னு வந்து மார்க் பண்றோம், எந்த டைம் 4 ஹவர்ஸ். 4 ஹவர்ல மார்க் பண்றோம், கரெக்டா? ஆமா. இதுக்கு முன்னாடி ஏதாவது லோ மார்க் பண்ணோம், 4 ஹவர் லோ மார்க் பண்ணோமா? இல்ல. அப்ப இதான் நமக்கு மேஜர். இல்ல அதான் கேக்குறேன், எனக்கு மேஜர் மாதிரி தான் தோணுச்சு, அதனால கேக்குறேன். அதான் மேஜர் தான் அது. ஜஸ்ட் இது 4 ஹவர் லோ, ஓகேவா? எதனாலும் 4 ஹவர் 4 ஹவர் லோ. இப்ப பாருங்க, அங்க பார்த்தோம்ல, இங்க இருந்து செல்லா இருக்கான், லாஸ்ட் கிளிப்போட ஹைய வியூவர்ஸ் பண்ணிட்டான்ல, வியூவர்ஸ் ஆயிட்டு இங்க இருந்து போயிட்டு இருக்கான்ல, இந்த லாஸ்ட் கிளிப் இருக்குல்ல, எஸ் சார். அந்த தம்பி எங்க? அது வந்து 15 மினிட்ஸோட மேஜர் ஃபிளிப், அப்படிதானே ப்ரோ? ஏன்னா நீ இங்க இருக்கப்ப இங்க மட்டும் பாரு, இந்த டைம் ஃப்ரேம் இருக்கீங்கன்னா இதை மட்டும் பாருன்னு சொல்றேன், புரியுதா? இப்போ இது 4 ஹவர் ஃபிளிப்பா மேஜர்? 4 ஹவர்ல இருக்கும். 4 ஹவரோட மேஜர் இதுக்கு முடிவு பண்ணிட்டோமா? ஆமா. இப்போ இது என்னது? 4 ஹவரோடைய மைனர். அப்ப அது 15 மினிட்ஸ்ல மேஜரா தானே ப்ரோ இருக்கும்? ஆமாமா. இப்போ ஒரே நிமிஷம் இருங்க, 4 ஹவர் மைனர் அது. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த லோ பிரேக் பண்ணாம மார்க்கெட் கீழே வருவானா? வரமாட்டாங்க சார். வரமாட்டான். இப்போ இமேஜின் பண்ணிக்கங்க, இந்த பிரேக் பண்ணான்னு வச்சுக்கீங்க, கீழே வரான், ஓகேவா? இது என்ன ஏரியா? 4 ஹவரோடைய 4 ஹவர் லோ. இதை பிரேக் பண்ணாம மார்க்கெட் கீழே போவானா? எஸ் சார். இதை பிரேக் பண்ணாம மார்க்கெட் கீழே போக பாசிபிலிட்டிஸ் இருக்கா? பிரேக் பண்ணா பிரேக் பண்ணா கீழே போகும் சார். பிரேக் பண்ணாதான் கீழே போவோம். ஆமா பை தான். ஆமா சார். இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? பை பண்ணலாம் சார். பை ஃபோக்கஸ் பண்ணுவோம், புரியுதாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணணும்னா இந்த லோ பிரேக் பண்ணணும். அது புரியுது. இப்போ அது வந்து 15 மினிட்ஸ் மேஜர் தானே நான் கேக்குறேன். 15 மினிட்குள்ள போயிட்டு நீங்க பாருங்கன்னு சொல்றேன் நான். நம்ம போறத 15 மினிட் யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. 15 மினிட்குள்ள வந்துட்டீங்களா? இப்ப உள்ள வந்துட்டோமா? இப்போ
லாஸ்ட் ஃபிளிப் தானே 15 மினிட்ல. ம் லாஸ்ட் ஃபிளிப்போட லோ எங்க இருக்கு? இதுவா? ம் லோ இங்க இருக்கானா? ம் ஓ டிராவல் எப்படி இருப்பா நீங்களே சொல்லுங்க. இது ப்ரீமியர் லோன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு கரெக்டா? அது லோ அவ்வளவுதான், மேஜர் மைனர் கிடையாது. ஓகே இப்போ இதுவே நமக்கு 4 லோ, இது மேஜர் மைனர் கிடையாது. ம் இதுக்குள்ள இருக்கிறத மைனர்னு மார்க் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். ஓகே இப்போ நீங்க இங்க இருக்கிறத ஃப்ரீ மிட் மார்க் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை இந்த ஃபிளிப் இருக்குல்ல, ம் ஃப்ரீ மிட் மார்க் பண்ணீங்கன்னா இது என்னன்னு மார்க் பண்ணுவீங்க? 5 minutes. நம்ம அதுக்குள்ள போயிருக்குமா? முதல்ல போயிருக்கோமா? இல்ல இல்ல போக சொல்லியிருக்காங்களா அவங்க யாராச்சும் 5 மினிட்ஸ்ல? இல்ல சார். தென் ஏன் 5 மினிட்ஸ் சொல்றீங்க என்கிட்ட? நீங்க படிச்சதே தான், புரியுதுங்களா? கண்ணா உங்களுக்கு கிளியர் ஆகலையாமா? ஓகே ஓகே ப்ரோ புரியுது bro. இன்னொருத்தர் கேட்டாரு. புரியுது. சரி, இப்படி சரி, நீங்க அடுத்த தாட்டை டிரா பண்ணுங்க. நான் அடுத்த தாட்டை எடுக்கணும்ல, அதை நீங்க சொல்லுங்க. அந்த தம்பி எங்க இப்ப பேசினாப்ல இல்ல? சொல்லுங்க ப்ரோ. Left right hand. அடுத்து யார் வரீங்க டிரா பண்றது? இதுலயே ஒரு டவுட் கேட்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப 15 minutes லோல இருந்து ஹை செக் பண்ணனும்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆன் மேல. என்னமா? இப்ப 15 லோ மார்க் பண்ணிருக்கீங்கல்ல, ஆமாமா. ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் மேல நடந்தாதான் நம்ம வெப் செக் பண்ணுவோம். ஆமா, அப்படியும் ஒன்று இருக்கு. பட் அந்த இடத்துல சக்சஸ் தெரியவானா? உங்களுக்கு தெரியல. ஆமா, பட் இன் கேஸ் சரி. கீழே வந்தான்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை ஆஹா. எனக்கு தெரியல, இன்கேஸ் கீழே வரான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? செக் பண்ணிக்கலாம். ஓ உங்களுக்கு சொல்றாரு. இந்த இடத்துல பாருங்க, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான மார்க்கெட்டு இதுவா இருந்திருக்குமா? இந்த போர்ஷன்ஸ் மேல மறந்துருங்க, இந்த இடத்த மட்டும் சொல்றேன் நான். லாஸ்ட் வீக் இதுவா இருந்திருக்குமா? ஆமா ப்ரோ. ஓகே, இப்போ இங்க இருந்து பை ஆகறான்ல, இந்த செக்ஷன் உங்களுக்கு தெரியுதா? உள்ள தெரியல. சரியாதான். பட் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிருக்கான்? இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? செக் பண்ணிக்கலாம், சுட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கேண்டிலா மேல வரான்ல. ஆமா. இப்ப நம்ம என்ன பார்த்து எடுத்து எடுப்போம்? கேண்டில் பிரேக் ஆயிருந்தா செல் எடுப்போம். கேண்டில் என்ன பண்ணுவோம்? செல் எடுத்துருவோம். கரெக்டா? ஆமா. பட் நம்ம கிடைக்கல, என்ன பண்ணணும்? செல் எடுக்கல. ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் என்ன பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரக்சர் பார்க்க தேவையில்லை. இன்கேஸ் அப்படி ஸ்ட்ரெயிட்டா வரான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? செக் பண்ணிக்கலாம். ஓகேவா?